ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரும் ஒன்று வச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இஷ்யூ வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே இப்போ சால்வ் பண்ணிட்டு அடுத்தபடியாக உறுப்பினர் சேர்க்கையில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நடிகர் விஜய் தொடங்கப்பட்டுள்ளார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேற்பட்டவர்கள் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற வேற கட்சிகள்ல இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு கட்சியில எல்லாருமே இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5000 பேருன்றதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக எக்கச்சக்கமான பேர் வந்து சேரப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு 5000 பேருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே மேல எங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரியான கட்சிகள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாங்க நம்பணும், ஆனா எல்லாருமே எங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பிடிக்காம தான் வந்து அந்த கட்சியில நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களுமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன ஒரு சாம்பிள் தானாமா. இதுக்கப்புறமே இன்னும் எவ்வளோ பேர் சேரப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி புஷ் ஆனால் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சேர போகிறாங்க. இந்த ஒரு 5000 பேர் மட்டும் இல்லாமல் ஸோ உறுப்பினர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் நடந்திருக்கு. இவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உறுப்பினராக சேராமல் கூட ஆக்டர்ஸ் அதே மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று நம்ம தளபதி மதுரையில் நடத்த போறாரு. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கட்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறந்து வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி வளர்ப்புக்காக கூட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா மாநாடு எல்லாத்துக்குமே ஸோ கோட்டர் கோழி பிரியாணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பணம் கூட கொடுத்து 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்து எல்லாருமே அந்த ஒரு மீட்டிங் அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு பைசா செலவு யாருக்குமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளோட அன்பு எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காசு எதுவுமே தராமே நம்ம தளபதியோட அந்த ஒரு கட்சிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சிகள்ல இருந்து 5000 பேர்கள் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு கட்சியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேல் மேலும் மேலும் இன்னும் அதிகரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ நீங்க யாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு கழகத்துல இருந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நன்றி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.